நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது, நம்ம வச்சிருக்க மாடல்ஸ்ல சிலத லிங்க் பண்ணி ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அப்படி ஒரு மாடல இன்னொரு மாடலுக்கு லிங்க் பண்ணும்போது, அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். இந்த ரிலேஷன்ஷிப்ப எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு மாடல்ல நம்ம கிரியேட் பண்ற டேட்டா, இன்னொரு மாடல்ல ரெஃபரன்ஸ் டேட்டாவா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இப்ப நம்ம வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம். இப்ப ஸ்டூடண்ட்ஸ் ஆப்க்குள்ள இருக்கிற மாடல்ஸ் ஃபைல நான் எடுத்துக்கிறேன். இதுல பார்க்கும்போது ஸ்டூடண்ட்ட நம்ம தனியா கிரியேட் பண்றோம். டாஸ்க்க நம்ம தனியா கிரியேட் பண்றோம். இப்ப ஒரு டாஸ்க்க ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கும்போது, இப்ப ஸ்டூடண்ட் மாடல்ல இருக்கிற ஒரு ஸ்டூடண்ட்டோட நேம நம்ம மேனுவலா ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா, அந்த லாஜிக்கல் ஃப்ளோ அப்படிங்கிறது கிளியரா இருக்காது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டூடண்ட் மாடல் எடுத்து இந்த டாஸ்க் மாடலுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் லிங்க் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் ஃபீல்டு தான் யூஸ் பண்ணுவோம். பட் நார்மலா நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஃபீல்ட்ஸே இல்லாம, வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ற ஃபீல்டு டைப்பா இருக்கும். அண்ட் இந்த மாரி ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் டூ ஒன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் டைப் இருக்கு. அதுக்கப்புறம் ஒன் டூ மெனி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு. அண்ட் மெனி டூ மெனி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ ஒன் டூ ஒன் ரிலேஷன்ஷிப்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நம்ம ஏதோ ஒரு சோசியல் மீடியால போயிட்டு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம். இல்ல ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூசர் டீடைல் மாடல் வச்சிருப்பாங்க. அதுல நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் என்டர் பண்ணுவோம். அதே மாரி நமக்கான ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபைல்ல நம்மளோட இமேஜ், அது போக எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா, அதுல நம்ம ஆட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அப்ப இந்த மாரி நம்ம பார்க்கும்போது, ஒரு யூசருக்கு ஒரு ப்ரொஃபைல் மட்டும் தான் இருக்கும். அண்ட் ஒரு ப்ரொஃபைல்ல ஒரு யூசரோட டீடைல்ஸ் மட்டும் தான் லிங்க்ல இருக்கும். ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது ஒன் டூ ஒன் ரிலேஷன்ஷிப் கீழ வரும். இதுவே ஒன் டூ மெனி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம Amazon, Flipkart மாரி ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம்னா, அக்கவுண்ட்ட நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது, ஒரு யூசர் எவ்வளவு ஆர்டர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க தான். ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்காக எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, இந்த இடத்துல ஒன் டூ மெனி ரிலேஷன்ஷிப் வருது. அண்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, சேம் இ-காமர்ஸ நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இ-காமர்ஸ்ல பார்க்கும்போது நெறைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ நம்ம ஆர்டரும் பண்ணலாம். அண்ட் இத நம்ம பார்க்கும்போது, ஒரு ஆர்டர்ல எத்தன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதே மாரி ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது எத்தன டிஃபரெண்ட் ஆர்டர்ஸ்லயும் இருக்கலாம். ஸோ இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் ஆகும். அண்ட் Django REST ஃப்ரேம்வொர்க்ல இத நம்ம மாடல்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கும்போது, ஃபீல்டு டைப் இந்த 3 ரிலேஷன்ஷிப்க்கும் தனித்தனியாவும் இருக்கு. அதே சமயத்துல ஃபாரின் கீ அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு டைப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபீல்டு டைப்ப வச்சுட்டு நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் லாஜிக்ஸ்ல சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம்னா போதும். அண்ட் இப்ப அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இப்ப நான் சொன்ன மாரி டாஸ்க்குக்கு ஸ்டூடண்ட்ஸ நம்ம ரெஃபரன்ஸா ஆட் பண்ணுவோம். ஏன்னா எந்த டாஸ்க் எந்த ஸ்டூடண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால இப்ப என்ன பண்றேன்னா, டாஸ்க் மாடல்ல ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ணி ஸ்டூடண்ட்ட அதுக்கு ஃபாரின் கீய செட் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன பண்றேன்னா மேல ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டூடண்ட் அண்டர் ஸ்கோர் ரெஃபரன்ஸ்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபீல்ட கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு குடுக்கணும். அதுக்கப்புறம் மாடல்ஸ் டாட் ஃபாரின் கீ ஃபீல்ட். ஃபாரின் கீ ஃபீல்டு எடுத்துட்டு, இப்ப நம்ம எந்த மாடல் ஃபாரின் கீய இந்த இடத்துல ஆட் பண்ண போறோமோ, அந்த மாடலோட நேம மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாரி நம்ம ஃபாரின் கீய ஆட் பண்ற மாடல் நம்ம எந்த மாடலுக்காக ஆட் பண்றோமோ, அதுக்கு மேல எழுதி இருக்கணும். அதே சமயத்துல சேம் மாடல் எடுத்து, அதே மாடலுக்குள்ள ஃபாரின் கீயா நம்மளால வைக்க முடியாது. அண்ட் ஒரு ஃபீல்ட வச்சு, ஒரு மாடல மட்டும் தான் நம்ம ஃபாரின் கீய ஆட் பண்ண முடியும். இதே டாஸ்க் மாடலுக்கு நம்ம இன்னொரு மாடல ஃபாரின் கீய ஆட் பண்ணணும்னு நெனச்சோம்னா, இன்னொரு ஃபீல்ட கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாடலுக்கு எத்தன மாடல வேணாலும் நம்ம ஃபாரின் கீய லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம இந்த ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஒரு மாடல மட்டும் லிங்க் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கமா குடுத்துட்டு நல் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன் டெலீட் அப்படிங்கிறத ஒண்ண நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆன் டெலீட் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஸ்டூடண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு டேட்டாக்கு தான் டாஸ்க்க அசைன் பண்ண போறோம். அப்படி அசைன் பண்ணதுக்கு அப்புறம், அந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல லிங்க் ஆயிருக்கிற ஸ்டூடண்ட்டோட டேட்டா டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது கூட லிங்க்ல இருக்கிற டாஸ்க் மாடல் இருக்கிற டேட்டா டெலீட் ஆகணுமா, ஆகக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் ஆன் டெலீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஆன் டெலீட் ஈக்குவல் டூ மாடல்ஸ்
டாட் கேஸ்கேட். கேஸ்கேட் வந்து கொடுத்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாவை டெலீட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக லிங்க்ல இருக்கிற டாஸ்க் டேட்டா எல்லாமே டெலீட் ஆயிரும். இதுவே இன்னொன்னு யூஸ் பண்ணுவோம். செட்னல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த செட்னல் கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து டெலீட் ஆகும்போது அது லிங்க்ல இருந்த டாஸ்க் டேட்டா எதுவுமே வந்து டெலீட் ஆயிருக்காது. அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா இந்த ரெஃபரன்ஸ் ஃபீல்ட்ல வந்து எம்டி வேல்யூஸ் வந்து இருக்கும். அதாவது நல் அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஸ்கேட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம செட்னல் வச்சுட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த டாஸ்க் மாடல்ல வந்து நம்ம ஃபீல்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த சேஞ்ச் எல்லாம் டேட்டா பேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நம்ம மைக்ரேஷன்ஸும் மைக்ரேட்டும் வந்து ரன் பண்ணியிருக்கணும். ஸோ டெர்மினலை வந்து எடுத்துக்கிறேன். விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் மேனேஜ் டாட் py மேக் மைக்ரேஷன்ஸ், அடுத்து மைக்ரேட். இப்போ டேட்டா பேஸ் வந்து எடுத்துக்குவோம். எடுத்துட்டு டாஸ்க் மாடலை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா ஆட் பண்ணா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் வந்து பண்ணோம். அது ஒரு புது டேட்டாவை ஆட் பண்ணாதான் ரெஃப்ரெஷ் பண்ணா நமக்கு எடுத்துட்டு வரும். இதே வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தோம்னா நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா அந்த சேஞ்சை வந்து எடுத்துட்டு வராது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா ஒன்று இந்த சைட் பேனல்ல இருந்து நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி அந்த டேபிள் மேல அந்த தேர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கொரி வந்து இருக்கும். அந்த கொரி இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல கிளிக் மட்டும் பண்ணிட்டு இந்த தண்டர் சிம்பிள் மாதிரி இருக்கிற இந்த ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணலாம். டேபிளை வந்து ரீலோட் வந்து பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ரெஃபரன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படின்னு ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம அந்த மாடல்ல அந்த ஃபீல்டை வந்து ஆட் பண்ணும்போது வெறும் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இதுவே டேட்டா பேஸ்ல வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ரெஃபரன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படின்னு அந்த அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கு. இதை எதனால இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு புது டாஸ்க்கை வந்து கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டை வந்து ரெஃபரன்ஸா வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் எந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த டாஸ்க்கு நம்ம ரெஃபரன்ஸ் பண்றோமோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் மாடல்ல என்ன ஐடி வந்து இருக்கோ அந்த ஐடி நம்பர் எடுத்து தான் டாஸ்க் மாடல்ல ரெஃபரன்ஸா வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு புது டாஸ்க் வந்து கிரியேட் பண்றேன். அந்த டாஸ்க் வந்து ஸ்டூடெண்ட் 4க்காக கிரியேட் பண்றோம்னா ஸ்டூடெண்ட் 4ஓட ஐடி வந்து 4. அப்போ அது இங்க சேவ் ஆகும்போது இந்த ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ரெஃபரன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடிங்கிற ஃபீல்டில் 4 அப்படின்னு வந்து சேவ் ஆகிருக்கும். அண்ட் ஃபாரின் கீ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஐடியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். வேற ஃபீல்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. வேற ஃபீல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேனுவல் லாஜிக்ஸ் தான் வந்து எழுதணும். மேனுவல் கம்பேரிசன்ஸ் தான் வந்து பண்ணிக்கணும். ஃபாரின் கீ அப்படிங்கிற ஃபீல்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஃபாரின் கீயா லிங்க்ல இருக்கிற மாடலுக்கு எப்படி டேட்டாவை வந்து நம்ம போஸ்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Django REST ஃப்ரேம்வொர்க்கை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Django REST ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.